ஆப்ரேஷன்னா டிரான்ஸ்போஸாங்க சார்? டிரான்ஸ்போஸ். ஓகே, ஒரு மேட்ரிக்ஸ் வந்து இன்னொரு மேட்ரிக்ஸா கன்வெர்ட் பண்றது. சரிங்களா? டிரான்ஸ்ஃபர்மேஷன்னா ஓகேங்க சார். ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குதுன்னா அது சம் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி ரொம்ப ரொம்ப ஈஸியான எக்ஸாம்பிள் நம்ம மாவு அரைக்கிறதாம்மா. இப்போ நீங்கள் அரிசியோ இல்லை கோதுமையோ போயிட்டு இருக்கிறத ஒரு மிஷினில் போட்டு அரைக்கும் போது அந்த அரிசியில் கோதுமை என்னவாகும்? ஒரு சல்லாடியே மாவாக கிடைக்கும். கரெக்டுங்களா? டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான். ஒரு ரைஸை ஒரு மிஷினில் போட்டு நீங்கள் எடுக்கும்போது என்ன ஆகுது? மாவு பொடி ஆயிடும். திஸ் இஸ் ஒன் டைப் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன். நம்மளுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கிறோம். ரைஸ் அப்படியே வச்சுக்கிட்டு நம்மளுக்கு வேற எனர்ஜி முறுக்கு சுடவோ இல்லை வேற எனர்ஜி பண்ணுறதுக்கோ நாம் வந்து என்ன பண்ணிக்கிறோம்? அந்த ரைஸை இல்லை கோதுமையை நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? ஷேப்பை மாற்றிக்கிறோம். சரிங்களா? மாற்றும் போது நம்மளுக்கு உண்டான இது கிடைக்கும். கரெக்டுங்களா? அதே மாதிரி இந்த மேட்ரிக்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறாங்க. வேற ஒரு மேட்ரிக்ஸ் கன்வெர்ட் பண்றாங்க. வேற ஒரு மேட்ரிக்ஸ் கன்வெர்ட் பண்றாங்க. அதுதான் இங்க சொல்லிக்கிறாங்க. நீ ஒரு ரோ ஆபரேட்டர் யூஸ் பண்ணிக்கோ. இங்க பாரு அவனே சொல்லிக்கிறான் பாரு. a matrix transform to another matrix. ஒரு மேட்ரிக்ஸ் இருக்கிறத வந்து நான் என்ன பண்ணுவேன்? இன்னொரு மேட்ரிக்ஸா மாத்த போறேன். எப்படி? பை த ஆபரேட்டர். என்ன ஆபரேஷன்? எலிமெண்டரி ரோவா இருக்கலாம் ஆர் எலிமெண்டரி காலமா இருக்கலாம். எஸ் சார். கிளியரா? இப்போ இத என்ன சொல்றேன்னு புரிஞ்சிட்டீங்களா? எஸ் சார். ஓகே. சரி, அதை தான் வந்து எப்படி ஃபார்ம் பண்ணுறாங்கிறத ஒரு மெத்தட் சொல்லிக்கிறாங்க. எலிமெண்டரி ரோ அண்ட் எலிமெண்டரி காலம் ஆப்ரேஷன் எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு 3 கான்செப்டை சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? இன்டர்சேஞ்சிங் எனி 2 rows ஆர் காலம்ஸ், ரீப்ளேசிங் எ ரோஸ், நான் ஜீரோ ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன். அப்படின்னு என்னது? கேங்கிற ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்து ஸ்கேலார் எடுத்துட்டு அந்த மேட்ரிக்ஸோட மல்டிப்ளை பண்ண போகிறேன் அப்படிங்கிறாங்க. சரிங்களா? பை த நான் ஜீரோ ஸ்கேலார். அது அடிஷன் செப்பரேட். அது ஆக்சுவலாக ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் லாஸ்ட் இயர் படிச்சிருப்பீங்க. ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டிட்டர்மெண்ட் ஆர் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்ரிக்ஸில் வந்து நம்ம வந்து அந்த ஸ்கேலர் மல்டிப்ளை பண்ண என்ன ஆகும், டிவைட் பண்ண என்ன ஆகுங்கிற கான்செப்ட் நம்ம மல்டிப்ளை பண்ணிப்போம். அந்த கான்செப்ட் அப்ளை பண்ண சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்து என்ன பண்ண சொல்கிறாங்க? ரீப்ளேசிங் ரோ ஆஃப் த மேட்ரிக்ஸ் சம் ஆஃப் த, இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், சம் ஆஃப் த ரோ. சம் ஆஃப் த ரோ அப்படின்னு 2 ரோவை ஆட் பண்ண போகிறீங்க, இல்லை 2 ரோவை மைனஸ் பண்ண போகிறீங்க. அது உங்களோட இஷ்டம் தான். வித் என்னது? அந்த ஸ்கேலார் மல்டிபிகேஷன் இதுல அதை வச்சுக்கிட்டு நீங்க கண்டுபிடிக்க போறீங்க அப்படிங்கிறாங்க. அப்படின்னா ரோவை ஆப்ரேஷன் என்ன வேணா ஆப்ரேஷன் பண்ணி மாடிஃபை பண்ணிக்கிறாங்க. நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. ரோ யூஸ் பண்ணீங்கன்னா ரோவை என்ன ஆப்ரேட்டர், ஒரு ஸ்கேலார் வச்சு அடிஷனோ மல்டிபிகேஷனோ டிவிஷனோ செப்பரேட்டோ எதை வேணா பண்ணி கம்ப்ளீட் பண்ணி காட்டுங்க அப்படிங்கிறாங்க. மேக்ஸிமம் அடிஷன் பண்ணக்கூடாது ஸ்கேலார்ல. ஸ்கேலார்ல என்ன பண்ண போறீங்க? ஒன்று மல்டிப்ளை பண்ணிக்கலாம் ஆர் டிவைட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அடிஷன் செப்பரேட் பண்ணக்கூடாது. மல்டிப்ளை ஆர் டிவைட் பண்ணிக்கலாம். சரிங்களா? என்ன காம்பினேஷன் பண்ணிட்டு கரஸ்பாண்டிங் ரோஸ் வந்து என்ன பண்ண சொல்லலாம்? ஆட் ஆர் செப்பரேட் பண்ணி சொல்லிக்கலாம். ஆட் ஆர் செப்பரேட் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறோம். இது ரோ வைஸ் பண்ணலாம். இதே ஒர்க்கு காலம் வைஸ் பண்ணா கால வைஸ் இதே ரூல் தான். கே வந்து என்ன பண்ணிக்கலாம்? மல்டிப்ளை பண்ணிக்கோ, டிவைட் பண்ணிக்கோ, அந்த கால வைஸ் சிம்பிளிஃபை பண்ணிக்கோ அப்படிங்கிறோம். புரிஞ்சுதாமா? இதுதான் வந்து எலிமெண்டரி ரோ அண்ட் காலம் ஆப்ரேஷனோட கான்செப்ட். சரிடா கண்ணு? எஸ் சார். பட் அவங்களுக்கு இருக்கிற மெத்தேடு ஒரே மெத்தேடு. உங்களுக்கு மட்டும் இல்லை, ஹையர் ஸ்டடிக்கு சேர்த்து ஒரே மெத்தேடு. என்ன மெத்தேடு? ரோ ஐகான் ஃபார்ம். திஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதாவது 2 விதம் ஆர்இஎஃப்ம்பாங்க. ஆர்இஎஃப் ரோ ஐகான் ஃபார்ம் ஆர் ரோ ரெடியூஸ் ஐகான் ஃபார்ம். ரோ ரெடியூஸ் ஐகான். தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். இந்த மெத்தடு ஹையர் ஸ்டடீஸும் நிறைய இடத்துல யூஸ் பண்ணுறாங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். சரிங்களா? நம்மளோட ஏம் என்னன்னா ஒன்று ட்ரையாங்கிள் மேட்ரிக்ஸாக மாற்றுறோம், இல்லைன்னா இங்கே பாருங்க ஒன்று ட்ரையாங்கிள் மேட்ரிக்ஸாக மாற்றுறோம், இல்லைன்னா ஏதோ ஒரு ரோ வந்து 0 ஆகுதான்னு செக் பண்ணுறீங்க. ஏதோ ஒரு ரோ ஃபுல்லாக 0 ஆகுதான் செக் பண்ணுறீங்க. இல்லைன்னா முடிஞ்சதுக்கு இங்கே ஒரு எலிமெண்ட் வந்தாலும் ஒரு ட்ரையாங்கிள் மேட்ரிக்ஸாக மாற்றிக்கிறீங்க. ஒரு ட்ரையாங்கிள் மேட்ரிக்ஸாக ஃபார்ம் பண்ண முடியுமா பார்க்குறீங்க. சரிங்களா? அந்த உடனே நீங்கள் பண்ண போகிறோம். சரிங்களாம்மா? ஓகே. இப்போ அதுக்கு என்ன சொல்றான் பாருங்க. ரோ ஐகான் ஃபார்மோடுக்கு என்ன அல்காரிதம் என்ன சொல்றான் பாருங்க. என்ன சொல்றான்? இ நான் ஜீரோ மேட்ரிக்ஸ் ஈங்கிறான். நான் ஜீரோ மேட்ரிக்ஸ் என்ன தெரியும்? ஜீரோ மேட்ரிக்ஸ் இல்லாதது. சரிங்களா? ஆல் ஜீரோஸ் ரோஸ் இ அக்கர் எவ்ரி நான் ஜீரோ ஆஃப் இ. சரி, இதை நீ ப்ராப்ளம் போடும்போது தெரியும். இந்த தியரிட்டிக்கு நீங்கள் உங்களுக்கு சொன்னால் புரியாது. நான் ஒரு ப்ராப்ளம் எடுத்து நான் உங்களுக்கு சிம்பிளிஃபை பண்ணிட்டு அப்புறம் இந்த தியரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். சரியாடா கண்ணு?
ஒரு ப்ராப்ளத்துக்கு டைரக்டா போறேன். டைம் இருக்குதுன்னு தெரியல, பார்க்குறேன். எஸ் சார். கொஞ்சம் ஸ்பீடா போனாலும் புரியாது, நான் பொறுமையா போறேன். ஓகேங்க சார். இந்த கொஸ்டின் போடுறோம். எக்ஸாம்பிள் 1.13. இது என்ன பண்ண போறோம்னா, ஃபர்ஸ்ட் ரோ நான் டச் பண்ணல, எதுவுமே பண்ணல. என்னோட ஏம் என்னன்னா ட்ரையாங்கிள் மேட்ரிக்ஸ் மாற்றணும். இதை நான் 0 பண்ண பார்க்கணும். எதை வச்சு? இதை பாருங்க, நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. இந்த எலிமெண்ட்டை வச்சு இதையும் நான் 0 பண்ண போறேன். எந்த எலிமெண்ட்டை வச்சு? இவனை வச்சு. நீ எந்த ஸ்கேலார் வேணா மல்டிபிள் பண்ணிக்கோ, டிவைட் பண்ணிக்கோ. பட் இதை வச்சுட்டு நான் வந்து இதையும் 0 பண்ண போறேன். பார்க்கலாமா? என்ன மெத்தட்? ரோ ஐகான் ஃபார்ம் தான், காலம் கிடையாது. ரோ வச்சு தான் நம்ம பார்க்க போறோம். பார்த்தலாமா? எஸ் சார். இப்ப R2 ல என்ன எலிமெண்ட் இருக்குது? நல்லா பாத்துக்க, புரியலன்னு கேட்டுக்க. R2 ல -6 இருக்குது. ஏன்னா நமக்கு என்ன இருக்குது? இங்க 3 இருக்குது. அப்ப இது ரெண்டு ஆட் பண்ணி 0 வரணும்னா இதோட எதை மல்டிபிள் பண்ணா 0 ஆகும்? 2 மல்டிபிள் பண்ணணுமா? எஸ் சார். அப்ப 2 × R1 + R2 போடலாமா? எஸ் சார். அப்ப இது என்ன ஆகும் சொல்லி பார்க்கலாம். இந்த மேட்ரிக்ஸ் ஏன்னு எடுத்துக்கங்க. அப்ப இந்த மேட்ரிக்ஸ் ஏன்னு எடுத்துட்டு இந்த மாதிரி எழுதுவாங்க. இந்த மேட்ரிக்ஸ் இன்டர்சேஞ்ச் ஆகுது, அதாவது டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது, சிமிலர் ஆகுது. அப்ப என்னாச்சு? ரோ 2 மட்டும் தான் இன்டர்சேஞ்ச் பண்ணீங்க, ரோ 1 ரோ 3 அப்படியே இருக்கும். அப்ப என்னாச்சு? 3 - 1 2 -1 2 -3 1 2. இதுல என்ன டவுட் இருக்குதா? நோ சார். இப்போ என்ன பண்ண போறேன்? R1 2 ஓட மல்டிப்ளை பண்றேன். அப்ப R1 ஓட வேல்யூ என்ன கிடைக்கும்? 6 - 2 -2 4. R2 என்ன? -6 -6 2 4. 4. இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. ஏன்னா ஆட் பண்ணவே 0 ஆயிடும். ஆட் பண்ணா இது 0 ஆயிடும், இது 0 ஆயிடும். இது ஆட் பண்ணா 8 ஆயிடும். எஸ் சார். அப்ப 0 0 0 8. எனி டவுட்மா? நோ சார். 0 0 8 கிடைச்சிருச்சுங்களா? எஸ் சார். ஸோ அடுத்தது என்ன பண்ண போறேன் அப்படிங்கிறத கொஞ்சம் மெயினாக பார்த்துக்கோ. இந்த ரோப்புல என்னவா இருக்குது? 0 0 0 தானே இருக்குது. அப்போ நான் என்ன பண்ண போறேன்? சரி, ஃபர்ஸ்ட் நம்ம இதையும் முடிச்சிடலாம். இது என்ன பண்ணலாம்? R3ல R3 + R1 போட்ட என்ன ஆகும் சொல்லுங்க பார்க்கலாம். டைரக்டா ஆட் பண்ண போறீங்க. அப்ப இது ரெண்டு அப்படியே எழுதுங்க. 3 - 1 2 0 0 8 0 0 4. ஓ, இது என்ன டவுட் இருக்குதா கண்ணு? நோ சார். இப்போ ரொம்ப ஈஸி. R2 டிவைட் பை 8 ஆகும், R3 டிவைட் பை 4 ஆகும். பண்ணா என்ன ஆகும் சொல்றா கண்ணு? R2 8 எஸ் சார். 3 - 1 2 0 0 0 0 0 1 0 0 1 0 0 1 0 0 1. இது எதுவும் டவுட் இல்லையம்மா? நோ சார். இப்ப R3ல R3 - R1 பண்ணுங்க. என்ன ஆகும் சொல்லுங்க பார்க்கலாம். R3 - R2 பண்ணுங்க. R2 பண்ணுங்க, என்ன ஆகும் சொல்லுங்க. 3 - 1 2 0 0 1 0 0 0. அப்ப என்ன ஆச்சு? இதுக்கு ஒரு ரோக்குள்ள 0 ஆயிடுச்சுங்க பாருங்க. ஒரு ரோக்குள்ள 0 ஆயிடுச்சு. எஸ் சார். இது என்ன யூஸ் அப்படின்னா, ரேங்க் கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான ஈஸியான ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா இந்த மெத்தட் நம்ம யூஸ் பண்ணுவாங்க. ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் எது கண்டுபிடிக்க? ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இது பண்ணுவாங்க. இப்போ இது வந்து 3/3 ஆர்டர், சரிங்களா? 3/3 ஆர்டர்ல என்னாச்சு? ஒரு ரோக்குள்ள கேன்சல் ஆயிடுச்சு. அப்படின்னா இதனோட கண்டிப்பா இதனோட டிட்டர்மெண்ட் ஃபார்மேட் என்னவா இருக்கும்? டிட்டர்மெண்ட் ஆஃப் இந்த மேட்ரிக்ஸ் என்னவா இருக்கும்? ஈக்குவல் டு 0 தான் கிடைக்க போகுது. இதை வச்சு சொல்லிடுறேன். அதனால கண்டிப்பா என்னது? இதனோட ரேங்க் வந்து இப்படி நோட் பண்ணுவாங்க. ரோ ஆஃப் ஏ நோட் பண்ணுவாங்க. ரோ ஆஃப் ஏ இஸ் நாட் ஈக்குவல் டு 3 ஆயிடுச்சு, சரிங்களா? ஏன்னா ஒரு ரோ ஃபுல்லா இது பண்ணும்போது 0 ஆச்சுனால இது நாட் ஈக்குவல் டு 3 ஆயிடும். அப்ப மீதி இருக்கிறது யாரு? 3/3 மேட்ரிக்ஸ்ங்கறனால 3 ன்னு எடுத்துக்கோமாங்க சார். ஆமாடா கண்ணு. ரேங்க் வந்து 3/3னா டிட்டர்மெண்ட் வந்து என்ன ஆகணும்? நாட் ஈக்குவல் டு 0னா ரேங்க் ஆஃப் ஏ வந்து 3 ன்னு அர்த்தம். இது ஈக்குவல் டு 0 ன்னு வந்துருச்சுன்னா ரேங்க் வந்து நாட் ஈக்குவல் டு 3 ன்னு அர்த்தம். கரெக்ட்டுங்களா? எஸ் சார். அப்ப 3 இல்லைன்னா என்ன ஆகும்? அதுக்கு கம்மியா வரலாம். அதுக்கு கம்மியா வர்றதுக்கு பாசிபிள் என்ன? இந்த இது எடுத்துட்டீங்கன்னா நல்லா பாருங்க. இந்த இது எடுத்துட்டீங்கன்னா 0 தான் வரும். எகைன் 0 தான் வரும். இந்த மேட்ரிக்ஸ் எடுத்தீங்கன்னா 0 தான் வரும்.
இங்க Yes, sir. இந்த மேட்ரிக்ஸ் எடுத்து பாருங்க. இந்த மேட்ரிக்ஸ் இதையும் எடுத்து பாருங்க. என்ன வரும் பாருங்க. -1 into 1 -1. 0 ஆயிடும். கரெக்ட்டுங்களா? அப்ப -1 கிடைக்கும். கரெக்ட்டுங்களா? அப்ப ரேங்க் ஆஃப் A என்ன எழுத வேணும்? 2 தான் எழுதணும் தவிர 3 எழுத முடியாது. ஏன்னா ஒரு ரோ ஃபுல்லா என்ன ஆயிடுச்சு? 0 ஆயிடுச்சு. அப்ப இங்கேயும் செக் பண்றீங்க. இங்கேயும் இப்போ செக் பண்ணா இந்த 2/2 மேட்ரிக்ஸ் வந்து 0 ஆகுது. பட் இந்த 2/2 மேட்ரிக்ஸ் என்ன ஆகுது? ரேங்க் வந்து 1 வருது. கரெக்ட்டுங்களா? சரி, தட் மீன்ஸ் வேல்யூஸ் டிட்டர்மினன்ட் வேல்யூஸ் வந்து -1 வருது. ரேங்க் வந்து 2 ஆயிருது. 2/2 மேட்ரிக்ஸ் வந்து நான் ஜீரோ வரதுனால டிட்டர்மினன்ட் அதனால 2ன்னு எழுதலாம். திஸ் இஸ் a very important point. 5 மார்க் क्वेश्चन கேட்க சான்சஸ் இருக்கு. இந்த மாதிரி क्वेश्चन. Okay. இத தெரிஞ்சாதான் ரேங்க்